Hello friends, welcome to Thean Suvai kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா yummy-ஆன pancakes. Pancakesனாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். So first ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது சரியா ஒரு 250 கிராம் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. எதுக்காகனா அப்பதான் நமக்கு வந்து டேஸ்டா இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 கப் அளவுக்கு மில்க், அதாவது 150 ml இருக்கும், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது ரெண்டுமே இல்லைன்னா ஈனோ பேக்கெட் இருக்குல்ல சால்ட்டு, அதை ஒரு 1/2 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லம்ஸ் கூட இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பேன் கேக்கை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு டவால ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து நீங்கள் நெய் பட்டர் எது வேணாலும் கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிட்டு ஊற்றிடுங்க. நான் நார்மல் பேன் கேக் சைஸில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் விட்டுக்கிட்டு சூப்பராக ஒரு சைடு வெந்து வந்துடும். இப்போ திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த பேன் கேக்கை. ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான், பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பேன் கேக்கையும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 பேன் கேக் வரும். நீங்கள் வந்து கூடவா செய்யணும்னா இதை வந்து நீங்கள் டபுளாக நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கணும் அதை டபுளாக சேர்த்து செய்யலாம். இப்போ அதே மாதிரி நல்லா வெந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்டியான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை டாப்பிங்க்கு கூட வந்து ஃப்ரூட்ஸ், ஹனி, பட்டர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பேன் கேக்கை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தேன் சுவை கிச்சனை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.